எல்லா புகழும் இறைவனுக்கே. மீண்டும் சிடா ஹெர்பல் ஹேர் ஆயிலோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த எண்ணெயில் 18 வகையான மூலிகைகள் அடங்கியுள்ளன. துளசி, வெற்றிலை, கேசவர்த்தினியின் பூக்கள் மற்றும் இலைகள், செம்பருத்தி பூவின் பூக்கள் மற்றும் இலைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த செம்பருத்தி பூவோட மகரந்த பாட்டெல்லாம் நம்ம மாற்றணும். ஃபஸ்ட்டு அதோட இதழ்கள் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். நாட்டு ரோஜா பூவும் மணத்துக்காக நம்ம இங்கே சேர்க்குறோம். செம்பருத்தி இலையானது ஒரு சிறந்த கண்டிஷனராக இங்கே பயன்படுது. கேசவர்த்தினி மூலிகையானது முடியை அடர்த்தியாக வளர செய்யும். இப்போது நான் காமிக்கிற இந்த மூலிகையானது அவுரி மூலிகை. முடி கருமையாக வளர்கிறதுக்கு மிக முக்கியமான மூலிகை அவுரி மூலிகை. மூலிகை பார்க்கும்போது அவுரி பூர் தான் ஞாபகத்துக்கே வருது. ரயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இண்டிக்கான்னுட்டு. இந்த இண்டிக்கா தான் அவுரி. இந்த மூலிகை பிரிங்காராஜ், அதாவது கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய், சொட்டுக்கற்றாழை மற்றும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருக்குறோம். சேர்த்துருக்கக்கூடிய எல்லா மூலிகையும் இளம் துளிராக பார்த்து தான் எடுக்கணும். முடி உடையாமல் இருப்பதுக்கு இதில் வேம்பு சேர்த்துருக்குறோம். கரிசலாங்கண்ணி மூலிகையை பறித்த உடனேயே அரைச்சி வச்சிடணும். அவுரி மூலிகை போடும்போது அதுக்கு அடுத்ததாக நான் கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதிக மருத்துவ குணமுடையது. இந்த மூலிகை நிறைய இடங்களில் போலியான மூலிகை யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். எல்லா மூலிகையும் நாங்கள் எங்களோட நர்சரி கார்டன்லேயே வளர்க்குறோம். நான் இப்போ காமிக்கிறது தான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அவுரி மூலிகையும் இதுக்கு அடுத்து நான் காமிக்கிறேன். இது ரெண்டுமே ஏராளமான தேடுதலுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஒரு செடி கிடச்சதை நாங்கள் இன்றைக்கி 100க்கு மேலான செடிகளாக மாற்றி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இந்த அவுரி நாங்கள் சீடு வாங்கி போட்டு எங்களுக்கு எதுவுமே முளைக்கலை. அப்புறமா கேரளாவிலேருந்து ஒரு நர்சரியில் நான் இதை கண்டு வாங்கினேன். இன்றைக்கி 100க்கு மேலான செடி என்கிட்ட இதில் இருக்குது. நாம் பயன்படுத்துகிற எண்ணெயில் மிக சிறந்த மூலிகைகள் போட்டால் தான் நல்ல முடி வளர்ச்சியும் முடி கொட்டாமலே இருக்கும். அந்த விதத்தில் நான் தேர்ந்தெடுத்துருக்கிறேன். அப்புறமா இப்போ காமிக்கிறது மருதாணி. அதுவும் இளந்தளிரான மருதாணி மட்டும்தான் நாங்கள் சேர்க்குறோம். மருதாணியோடு காமிக்கிறது நீல துளசி, அதுவும் தளிர் தான். எல்லா மூலிகையும் உரலை போட்டு அரைச்சிட்டு அதை எண்ணெயில் சேர்க்குறோம். சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கிறோம். மினிமம் 3 மணி நேரம், அதுலேருந்து ஒரு நாள் வரைக்கும் வைக்கலாம். நான் இங்கே பயன்படுத்துகிற எண்ணெய் சாதாரண தேங்காய் எண்ணெய் இல்லை. இது தேங்காய் பால் எடுத்து அதில் இருந்து உருக்கி எடுக்கக்கூடிய, அதாவது நல்லா கொதிக்க வச்சு நீரெல்லாம் போனதுக்கப்புறமா அதில் எண்ணெய் தேடியும் அந்த எண்ணெயை தான் நாங்கள் இதில் பயன்படுத்தியிருக்கோம். இது ஒரு கஸ்டமரு இந்த எண்ணெயில் எங்களுக்கு செய்து தாங்கன்னு கேட்டதுனால இந்த உருக்கெண்ணெயில் செய்திருக்கிறோம். இல்லைன்னா நாங்கள் தெற்கில் ஆடின தேங்காய் எண்ணெயில் தான் இந்த சிதா ஹெர்பல் ஹேர் ஆயில் நாங்கள் உருவாக்கிட்டு இருந்தோம். இந்த மிக்சரை நல்லா கலந்து எண்ணெயில் விட்டுறணும். விட்டுட்டு 3 மணிலேருந்து ஒரு நாள் வரைக்கும் நம்ம இதை ஊற வைக்கலாம். நேரம் கிடைக்கும்போது நம்ம அந்த சூடாக்குற பணியை தொடங்கலாம். இந்த எண்ணெயை மிதமான சூட்டில், முக்கியமாக ஆவி பறக்கிற மாதிரி, ஆவி வர்றது மாதிரி நம்ம எப்போவுமே கொதிக்க வைக்கக்கூடாது எண்ணெயை. இப்போ காட்டுற மூலிகை கரும்புலா. இது காலையில் பறித்து வச்சதான். ஆனால் இப்போ உள்ள வெயிலுக்கு சீக்கிரமாகவே அது வாடுது. இதை அரைக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா இதை அரைச்சி போடும்போது கலர் சேஞ்ச் ஆகும். எண்ணெய் க்ரீனில் இருக்காது. அதனால தான். கரும்புலா மூலிகையோட பயன் என்னென்னா, முடிக்கான மெலோனினை இது தான் கொடுக்குது, கருப்பு கலரில் மாற்றுறதுக்கு. இந்த கரும்புலா இலையை டையாக கூட நமக்கு அரைச்சி பயன்படுத்தலாம். எண்ணெயை ஒருபோதும் கொதிக்க விடக்கூடாது. இங்கே நுரை தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த மூலிகை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுல தண்ணி இருந்துகிட்ருக்கும். அந்த நீர் இருக்கிறதுனால இந்த மாதிரி நுரை வந்துகிட்டே இருக்கும். எண்ணெய் கொதிக்குதுன்னா அதில் ஒரு ஆவி மாதிரி ஒன்று வர ஆரம்பிக்கும். அப்படி வரவே கூடாது. அப்படி வந்துன்னா நம்ம அந்த எண்ணெயை தேய்ச்சும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மூலிகை எடுத்து பார்க்கணும். அது வலுவழுப்பு தன்மையை குறைஞ்சி கொஞ்சமாக இறுக ஆரம்பித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த சூட்லேயே இது மணல் பருவத்துக்கு வந்துடும். கொஞ்சமாக வெட்டி வேர் சேர்ந்து 3 நாள் வரைக்கும் இந்த எண்ணெயை ஊற விடணும். அதன் பிறகு வடிகட்டி நாங்கள் பாட்டிலில் இதை அடைக்கிறோம். ஒரு முறை எங்கள் எண்ணெயை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக பயன்பெறுவீர்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.